ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃப் அண்ட் டம்ப் பீப்புளுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு வாய்ஸ் மூலமாக அவுட்புட் கொடுக்குறது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃப்ளெக்ஸை அதே டெஃப் அண்ட் டம்ப் பீப்புள் எப்படி வந்து ஹோமில் இருக்க ஆட்டோமேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறது. ஓகே, ஏன்னா இப்போ ஒரு ஹோமில் இருக்க லைட்டு ஃபேன்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம், ஆன் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க யாராவது கூப்பிட்டு தான் வந்து ஆன் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு இடத்துல இருந்து நடக்க முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டஃப் அண்ட் டப்புன்னு சொல்கிறத கொஞ்சம் நடக்க முடியாதமாக இருக்கவங்க அப்படிங்கலாம் என்ன பண்ணலாம், நம்ம லைட்டு ஃபேன்லாம் ஆன் பண்ணணும். அப்போ அந்த லைட்டு ஃபேன் வந்து எப்படி ஆன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் சென்சர் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 ஃபிங்கர்லேயே வந்து ஒரு ஆக்சிலோமீட்டர் சென்சர் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 5 கையும் ஒரு ஆக்சிலோமீட்டர் சென்சர் வச்சோம் அப்படின்னா அந்த ஆக்சிலோமீட்டர் சென்சர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ இதான் வந்து எனக்கு வந்து டோர் வச்சுங்க, ஆக்சிலோமீட்டர் சென்சர் வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பால் இருக்கும். இப்போ இந்த பால் என்னாகும், நீங்கள் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கனாலும் என்னாகும், இந்த பால் வந்து இப்போ இந்த எல் ஷேப் இப்படி இருக்குன்னா இப்போ என்னாகும், இந்த பால் வந்து இப்போ இங்கே ஒரு வேல்யூ வரும், இந்த பால் வந்து என்ன இருக்கும், எக்ஸ் டைரக்ஷன் வந்து மூவ் ஆகிருக்கும். ஓகேவா, ஏன்னா இப்போ டேரக்ஷன் அப்படியே மாறிருக்குல்ல. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு, இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். இப்போ எக்ஸ் என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்துருச்சு. ஓகே, ஒய் வந்து இங்கே வந்துருச்சு, எக்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு, மேலே வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து ஒய்யோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப சேஞ்சஸ் ஆகிருக்கும். அப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சிலோமீட்டர் வேல்யூ சேஞ்சஸ் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஐ நீட் வாட்டர், ஐ நீட் புக் அப்படின்னு நம்ம வந்து இன்டிமேட் பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ளெக்ஸ் சென்சர் வச்சு ஓகே அவங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம இன்டிமேட் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளெக்ஸ் சென்சர் 1 வந்து ரெடிக்ட் ஆச்சு அப்படின்னா லைட் வந்து ஆன் ஆகணும், 12 வோல்ட் எல்இடி வந்து நமக்கு ஆன் ஆகணும். அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் சென்சர் வந்து 2 வந்து அப்நார்மல் ஆச்சு அப்படின்னா ஃபேன் வந்து நமக்கு ஆன் ஆகணும். ஓகேவா, இப்போ ஒன்ஸ் அவங்க அப்படி கையை இப்படி மடக்கி எடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும், ஃப்ளெக்ஸ் சென்சர் வந்து 1, அப்போ என்ன ஆகணும், 12 வோல்ட் எல்இடி அப்போ இது வந்து எனக்கு ஆன் ஆகணும். அடுத்து அதே வேல்யூ ஹை ஆகிட்டு லோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னா அப்போ தான் ஆஃப் ஆகணும். ஏன்னா அவங்க லைட் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டைம் நான் என்ன பண்ணேன், 0 இருக்குது வேல்யூ வந்து 500 இருக்குது, இப்போ நான் மறக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும், இன்னும் 500லேருந்து 700 அது 800 போகும். இப்போ 800 போயிட்டு எகைன் என்ன ஆகும், அவங்க வந்து லைட்டு 24 ஹவர்ஸ் ஆன்லேயே இருக்கணும். அப்போ அவங்க அந்த வேலையை விட்டாங்க அப்படின்னா 500 வந்துடும். ஓகே, அப்போ வந்து எங்கன்னா 12 வோல்ட் எல்இடி ஆன் ஆகும். எகைன் அவங்க கையை மடக்கி மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கன்னா அந்த லைட் வந்து ஆஃப் ஆகணும். ஓகே, அந்த கான்செப்டாக ரைட் பண்ணணும். நான் கோடிங் வந்து உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ அந்த ஃப்ளெக்ஸ் சென்சார் 2 அப்படி தான். அடுத்து 3, 4, 5 இது எல்லாமே என்னென்னா அவங்களுடைய ஜென்ரல் கொஸ்டின்ஸ். ஜென்ரலாக அவங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம அந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். ஏன்னா லைட்டு ஃபேன் மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ லைட் ஃபேன் மட்டும் ஆன் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகேவா, இது வந்து அட் டைமில் ஆன் பண்ணி அட் டைமில் ஆஃப் பண்ணுற மாதிரி நான் கோடிங் ரைட் பண்ணவே இல்லை. 1 பை 1 அவங்க வேணும் அப்படின்னா 1 பை 1 ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா, அட் டைமில் வந்து எதையும் நம்ம ஆன் பண்ணுற மாதிரி நம்ம போடல. ஓகே, இதோட வேல்யூஸ் எல்லாமே நான் எல்சிடி டிஸ்பிளே வந்து நமக்கு ஷோ ஆகும். ஃபேன் 12 வோல்ட் வந்து நமக்கு என்ன ஆகும், நார்மலாக நம்ம வந்து 12 வோல்ட் எல்இடி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். இங்கே வந்து ஃபேன் நான் போட்டிருக்கேன். இது போல் நம்ம என்ன பண்ணுவோம், 12 வோல்ட் எல்இடி தான் வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஆனால் சிம்லஸில் நான் எதுவும் காமிக்கல. ப்ரோட்டியஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மலாக வந்து ஒரே ஒரு எல்இடி மட்டும் தான் கனெக்ட் பண்ணிப்போம். ரியல் டைம் ஹார்ட்வேர் வேணும்னா 12 வோல்ட் ஃபேன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு எல்இடி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த 3 திங்ஸில் வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸில் ஏதாவது வேணும் அப்படின்னா பஸ்ஸில் வந்து இன்டிமேட் ஆகும். மற்றபடி இந்த 2 இதுக்கு ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட்டு வேணும்னா லைட் ஆன் ஆகிக்கும், ஃபேன் வேணும்னா ஃபேன் வந்து ஆன் ஆகிக்கும். ஓகே, மற்றபடி அந்த 2 இதுக்கும் நமக்கு வந்து பஸ் இன்டிமேட் ஆகாது. எப்போது அவங்க வந்து லைட்டு எனக்கு வந்து ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்குறாங்க, ஐ நீட் வாட்டர், ஐ நீட் ஃபுட்டு அப்படின்னு கேட்கணும், அப்போ மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும், இந்த பஸ்ஸர் வந்து இன்டிமேட் ஆகும். ஓகே, இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. சிமுலேஷன் வந்து பாதி தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த கோடிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுக்கான சிமுலேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா 5 ஃப்ளெக்ஸ் சென்சர் அப்படிங்கிறதுனா அது வந்து ஒரு அனலாக் சென்சர் தான். அப்போ அதனால் 5 பொட்டன்சியோமீட்டர் எடுத்து வச்சுக்கேன். இப்போ அதுக்கான 5 அவுட்புட்டுக்கான 5 எல்இடி வேணும்ல. இப்போ அந்த 5 எல்இடி எல்லாமே என்ன பண்ணலாம், இது இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, பஸ்ஸுக்கு முன்னே நான் ஒரே ஒரு எல்இடி யூஸ் பண்ணிட்டேன், மிச்சம் இருக்க 5 எல்இடிஸ் வந்து நம்ம இப்போ எடுப்போம். ஓகே, இப்போ இதுக்கான கோடிங்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ அந்த கோடிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆஸ் இன்க்ளூட் pic.h ஓகே பிக்கான லைப்ரரி வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட்வேர் வந்து ரியல் டைம் ஹார்ட்வேர் வந்து ப்ரோக்ராமோட இன்டிமேட் பண்ணணும்ல. அப்போ அதுக்கான கமாண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். 0x3f72 அப்படிங்கிற கமாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ 0x3f72 அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கான்ஃபிக் அப்படிங்கிற லெட்டர்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். இந்த லெட்டர்ஸ் மட்டும் கேப்ஸில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்மாலில் போகக்கூடாது. ஸ்மாலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அன்சைன்ட் இன்ட்டில் A0 B = 0 C = 0 அப்படின்னா ஒரு யூஆர்ட் ஒரு ஏடிசிக்கான வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் ஏடிசிக்கான வேல்யூஸ் வந்து டிக்ளேர் பண்ணுங்கள். தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அப்படின்னா நமக்கு 5 ஏடிசிக்கான வேரியபிள்ஸும் வந்து டிக்ளேர் பண்ணுங்கள். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஆஸ் டிஃபைன் RB0 என்ன பண்ணுங்கள், பஸ்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். RB1 வந்து லைட்டு, RB2 வந்து ஃபேன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இன்னும் பேலன்ஸ் நமக்கு என்ன பண்ணணும், ஒரு 3 எல்இடி வந்து கனெக்ட் பண்ணலாமா.
ஏன்னா அடுத்த 3 எல்இடி நமக்கு தேவையில்லை. அடுத்த 3மே என்ன பண்ண போகிறோம், பஸ்ஸில் மூலமாக நம்ம இன்டிமேட் பண்ணி டிஸ்பிளேல ஷோ பண்ண போகிறோம். ஓகேவா, இதுக்கு நீங்கள் வாய்ஸ் போர்டு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டிமேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தேவையில்லை. ஓகே, இது வந்து சும்மா ஒரு நடக்க முடியாதவங்களுக்கும் நம்ம இன்டிமேட் பண்ணலாம், இல்லை டெஃப் அண்ட் டம்ப் பீப்புளுக்கும் நம்ம வந்து இன்டிமேட் பண்ணலாம். ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ ஆர்எஸ், ஆர்டபிள்யூ, இஎன் எல்லாமே எல்சிடிக்கானது. எல்சிடி வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து கமாண்ட் ஃபங்க்ஷனுக்காக அந்த ஃபங்க்ஷன் வெயிட் பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து டேட்டா ஃபங்க்ஷனு, எனக்கு வந்து டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காகவும். அடுத்து எல்சிடி நீட்டில் வந்து என்ன பண்ணுங்க, எனக்கு வந்து 8 பிட் எல்சிடியா இல்லை 4 பிட் எல்சிடியா அப்படின்னு நான் இன்டிமேட் பண்ணியிருக்கேன். எல்சிடி ஸ்ட்ரிங்கில் என்ன பண்ணுங்க, எனக்கு ஸ்ட்ரிங்காக டேட்டா வாங்கி பிரிண்ட் பண்ணுறதுக்காக எல்சிடி ஸ்ட்ரிங்னு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏடிகான் 0 மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்க, ஏடிகான் 0 ஈக்குவல் டு 0x40. எனக்கு என்ன பண்ணேன், அனலாக் கம்பைலர் வந்து ஆன் பண்ணேன். ஏடிகான் 1 ஈக்குவல் டு 0x80. நான் 80 அப்படின்னா என்ன பண்ணுவேன், ரைட் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். 0 அப்படின்னா நான் 8 பண்ணி அனலாக்காக யூஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ட்ரிஸ் பி போர்ட் பி வந்து என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து எல்லாமே பஸ்ஸரு, எல்இடி, லைட் இது மாதிரி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அதனால் அந்த பின் வந்து அவுட்புட்டாக நான் செட் பண்ணியிருக்கேன். அடுத்து ட்ரிஸ் டி போர்ட் டி இது ரெண்டுமே என்ன பண்ணிருக்கேன், அவுட்புட்டாக நான் நம்ம எல்சிடிக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து நான் 0x00 இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எல்சிடி இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து 30 மில்லிசெகண்ட்ஸ் வந்து எனக்கு வெயிட் பண்ணேன். அடுத்து எல்சிடி கமாண்ட் 0x80 எனக்கு வந்து ஃபஸ்ட் காலமில் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன். பேக்கர் அப்படின்னு செகண்ட் காலம் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து டிலே அண்டர்ஸ்கோர் எம்எஸ் 3 மில்லிசெகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஏடிசி ஃபர்ஸ்ட் சேனல் A0. அப்போ சேனல் ஸ்லைட் 2 ஈக்குவல் டு 0, சேனல் ஸ்லைட் 1 ஈக்குவல் டு 0, சேனல் ஸ்லைட் 0 ஈக்குவல் டு 0. அப்போ ஏடிஆன் பிட்டை வந்து நான் ஆன் பண்ணேன், அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் வந்து ஆன் பண்ணேன். ஏடிசிக்கான வீடியோ லிங்க் என்ன பண்ணேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் ஏடிசிக்கான கண்டிஷனில் போய் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிங்க. ஓகே, நான் எகைன் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா 5 எடிட்ஸ் சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப லேட் ஆகும். ஓகே, அதனால் என்ன பண்ணணும், இந்த கோடிங் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்போது இந்த ஏடிஆன் 1 இப்போ நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மட்டும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, அதனால் இன்டிமேட் பண்ணாமல் இல்லை, ஏன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்போம், இப்போ 5 ஏடிசி யூஸ் பண்ணலாம். 5 ஏடிசி இந்த ஒரு இடம் மட்டும் தான் நான் மாடிஃபை பண்ணியிருப்பேன், மற்ற இடம் எல்லாமே சேம் தான். அடுத்து ஏடிகான் 0 வந்து என்ன பண்ணுவேன், அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் வந்து கம்பேரட்டர் வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே கம்பேரர் ஆன் பண்ணோம். இங்கே அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் வந்து எனக்கு ஆன் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 16 பிட் ரெஜிஸ்டர். பட் ஏன்னா அட்ரஸ் ஹெச்சில் 8 பிட் ஸ்டோர் ஆகும், அட்ரஸ் செல்லில் வந்து 8 பிட் ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த 8 பிட் தான் நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8 பிட் கிடையாது, அட்ரஸ் செல்லில் வந்து 2 பிட் ஸ்டோர் ஆகும். ஓகே, 8 + 4 12 பிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது 10 பிட் ஏடிசி. அப்போ அட்ரஸ் ஹெச்சில் வந்து 8 பிட் வந்து ஸ்டோர் ஆகும், அட்ரஸ் செல்லில் வந்து 2 பிட் ஸ்டோர் ஆகும். அப்போ அது நமக்கு என்ன ஆகும், 0 to 1024 வரைக்கும் வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். அப்போ அந்த வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, செகண்ட் ஏடிசி சேனலில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சேனல் ஸ்லைட் 0 ஈக்குவல் டு 1 போட்டுருக்கேன். அடுத்து என்ன பண்ணிருப்பேன், 1 0 கொடுத்துருக்கேன், வெள்ளம் எதுவும் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி A_A வேரியபிள் தான் செகண்ட் ஏடிசி வேல்யூ நான் மாற்றிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 0 1 0ன்னு சொன்னால் இப்போ அதே மாதிரி இங்கே வேல்யூ மாதிரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 0 1 1 கொடுத்துருக்கேன் ஃபோர்த் ஏடிசிக்கு. ஓகேவா, இப்போ 0 1 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபோர்த் ஏடிசி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 100 நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ 100 அப்படின்னா 5th ஏடிசி. ஓகே, அப்போ 5 ஏடிசியுமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். எல்லாமே என்ன இப்போ A_A அதே மாதிரி A_4A கொடுத்துருக்கோம். அப்போ வந்து 5th ஏடிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஏடிசிக்கும் ஒவ்வொரு வேல்யூ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வேல்யூஸுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம வந்து கோடிங்ஸ் வந்து கம்பைல் பண்ணலாமா. இப்போ கீழே இருக்க ஃபங்க்ஷன் வந்து எனக்கு எது வேணுமோ அதை மட்டும் நான் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ B1 ஈக்குவல் டு 0ன்னு நான் போட்டுக்கணும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம், A ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம போட்டுக்கலாமா, கேப்ஸ் A ஈக்குவல் டு எனக்கு என்ன பண்ணும் 800 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, 800 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அந்த எல்டி வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு லைட் ஈக்குவல் டு 1 கொடுத்தாங்க. ஓகே, இப்போ லைட் வந்து எனக்கு 1 பண்ணுன்னு சொல்லிட்டேன். அடுத்து நமக்கு இந்த வாய்ஸ்லாம் தேவையா, இந்த வாய்ஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. எல்சியில் மட்டும் எனக்கு என்ன பண்ணணும், லைட் ஆன் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன், லைட் ஆன் அப்படின்னு இங்கே மாற்றுறேன். ஓகே, லைட் ஆன் அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணிட்டு இந்த C0 வந்து நமக்கு தேவையில்லை, என்ன பண்ணுறேன், அதை வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டேன். ஓகே, இப்போ இது அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இங்கே நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ லைட் ஆன் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ எல்சிடி கமாண்ட் 0x01 வந்து என்ன பண்ணி கிளியர் பண்ணிட்டு எகைன் வந்து எனக்கு அடுத்த ஃபங்க்ஷன் வந்து உள்ளே வரும். அப்போ அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வரப்போ நமக்கு என்ன பண்ணணும், தேவையில்ல ஃபேனை வந்து ஆன் பண்ணணும். அப்போது ஃபேன் ஆன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்போம், A_small கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ இதோட வேல்யூஸ் என்ன பண்ணலாம், ஒரு எபோ 500 நம்ம தரலாம். இப்போ 500 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், ஃபேனை வந்து ஆன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஃபேன் ஈக்குவல் டு 1. அடுத்த மூணுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, நம்ம வந்து ஃபேன் எதுவும் ஆன் பண்ண தேவை, நம்ம வந்து கண்டென்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். இப்போ ஃபேன் ஆன் அப்படின்னு கொடுத்துட்டேன்.
அடுத்து எல்சிடி கமெண்ட் 0x01 கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து அதே 80 வந்து ஃபேன் ஆன் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணேன். ஏன்னா நமக்கு வந்து இங்கே கரண்ட் வந்து அப்படியே கண்டினியூஸாக இருக்க போக கிடையாது, ஏடிசி வேல்யூஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். நல்லா ஃபேன் _ ஆன் இப்போ கொடுக்குறேன். அப்போ ஃபேன் ஆன் ஆகிடும். மற்றபடி சிஜிஎல் வந்து நமக்கு எதுவும் பிரிண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இதுவும் ஒரு 3 செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு அடுத்து நம்மளுடைய ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபேன் ஆன் ஆகிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி கமெண்ட் 0xG0 வந்து எனக்கு வந்து B3 பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து வேர் இஸ் மை லஞ்ச் பேக் அப்படின்னு நான் போட்டுக்கணும், வேர் இஸ் மை ஸ்டடி புக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், A_AA அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸ்மாலில் ஏஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதோட வேல்யூஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தென் ஒரு 300 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன், வேர் இஸ் மை ஸ்டடி புக்ஸ் இல்லைன்னா ஐ நீட் வாட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஐ நீட் வாட்டர். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இருக்குது. அதனால் இதுக்கு வந்து நம்ம சிஜியில் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம்னா இதை நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணல, ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணோம், எல்சிடி வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். ஓகேவா, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், பஸ்ஸர் வந்து இன்டிமேட் பண்ணோம். அப்போ எல்இடிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், பஸ்ஸர் அப்படின்னு போடலாமா, ஏன்னா மற்றதுக்கெல்லாம் நமக்கு என்ன பண்ண தேவையில்ல, பஸ்ஸர் வந்து ஆன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் இதுக்கு வந்து என்ன பண்ணணும், பஸ்ஸர் வந்து ஆன் பண்ணணும். சேம் திங்ஸ் இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதனால் என்ன பண்ணுறேன், இதை ஒரு காப்பி எடுத்து கீழே வந்து நான் இன்டிமேட் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்க கமாண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம், மூணாவது ஸ்விட்சுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் A_AA. ஓகே, இப்போ வந்து என்னன்னா 4வது சென்சார். இப்போ 4வது சென்சாரில் என்ன பண்ணுறேன், எபோவ் 500. ஓகே, ஒவ்வொரு சென்சாருக்கும் ஒவ்வொரு வேல்யூ செட் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒரே வேல்யூ செட் பண்ணணும்னாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே சென்சார் யூஸ் பண்ணி மல்டிபிள் பர்பஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகே, அது உங்களுடைய சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், ஐ நீட் வாட்டரா, இப்போ ஐ நீட் ஃபுட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஃபுட்டு வேணும் அப்படின்னு நான் சொல்லி இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, பஸ்ஸர் 1 டைம்ஸ் ஆன் பண்ணிவிட்டு அடுத்து அந்த வேல்யூ கண்டினியூஸாக அதில் இருந்தால் பஸ்ஸர் எகைன் உள்ளே வந்து ஆன் ஆகும். இல்லை அப்படின்னா பஸ்ஸர் வந்து என்ன பண்ணிடுவேன், கீழே வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ அதே தான் இங்கேயே நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பஸ்ஸரை வந்து ஆஃப் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணலாம், குட் நைட் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்க இன்டிமேட் பண்ணலாமா. இப்போ யாராவது அவங்க வந்து அவங்க தூங்க போகிறாங்க அப்படின்னா குட் நைட் அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணுவாங்களே, அப்போ அது மாதிரி நான் என்ன பண்ணுறேன், குட் நைட் அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஒரு லெட்டர் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஓகே, அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன், Ctrl+V எகைன் கொடுத்துட்டு இந்த ஒரு லெட்டர்ஸ் மட்டும் அழிச்சிட்டு குட் நைட் அப்படின்னு நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஓகே, இப்போ குட் நைட் அப்படிங்கிற வேல்யூஸ் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இதில் வந்து எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. இப்போ பஸ்ஸர், லைட்டு, ஃபேன் எல்லாமே நம்ம இன்டிமேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த 5வது வேரியபிள் மட்டும் என்ன பண்ணுறேன், A அப்படின்னு போட்டு ஸ்மாலில் 4 ஒரு ஏ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம 4 டிஜிட்டுக்கான வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு லைட் ஆன் ஆகுது. ஆனால் லைட் ஆன் ஆகிட்டு அடுத்து ஆஃப் ஆகணும்னு நான் சொன்னேன்ல, அப்போ அந்த ஆஃப் ஆகிறது வந்து எப்படி நம்ம கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு லாஜிக்காக நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். அப்போ அந்த கோடிங் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த கோடிங் வந்து நம்ம இன்டிமேட் பண்ணலாமா. இப்போ வந்து A_A greater than 500 இருக்கா. இப்போ 500 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன், எனக்கு வந்து ஃபேனை வந்து ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அடுத்து எனக்கு என்ன பண்ணோம், இந்த ஃபேன் வந்து ஆன் ஆயிடுச்சு 500 மேலே இருக்கும்போது. அடுத்து என்ன பண்ணுவோம், அந்த லெஸ் தெனுக்கு அப்புறம் கிரேட்டர் தென் எப்போ வருதோ அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டம்மி வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். அதை எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராம் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பெனியில் வந்து ஒர்க் ஆகாதான் செக் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் இன்டெகிரேஷன் ஒரு எரர் வருது. ஏன்னா டிலே அப்படிங்கிறப்போ 2 அண்டர்ஸ்கோர் வந்து இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 MS வந்திருக்கு. ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இது ஒரு எரர். அதே மாதிரி இங்கேயும் அதே சேம் எரர் தான் வந்திருக்கு. ஓகே, நான் வந்து பழைய ப்ரோக்ராம் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த எரர் வந்திருக்கு. ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இங்கே டெலீட் ஆயிடுச்சு. எங்கேயும் டெலிட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் பண்ணிட்டேன். எகைன் இங்கே வந்து டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு இடம் தான், அதை மாடிஃபை பண்ணிக்கிறேன். இங்கே இப்போ 2 இங்கே டெலிட் ஆகிடுச்சு. 1 2 கரெக்டாக 2 தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங்கை கம்பைல் பண்ணுறேன். இதில் வந்து எரர்ஸ் அதாவது செக் பண்ணுவோம். எரர்ஸ் எதுவும் இப்போ வரல.
இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு 5 LEDs 2 LED வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணலாமா? லைட் ஆன், ஃபேன் ஆன் அப்படின்னு நம்ம சொல்லி இன்டிமேட் பண்ணலாமா? இப்போ இதே LED என்ன பண்ணுறேன், எடுத்து கீழே 1 by 1 காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் பிளாக் காப்பி. இது வந்து லைட்டுக்குன்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஃபேனுக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து போடாமல் நமக்கு பஸ்ஸை தான் இன்டிமேட் பண்ண போகுது. இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து லேபிள் வந்து லைட். ஓகே, இதுக்கு வந்து ஃபேன். ஓகே, இந்த ரெண்டுக்கான லேபிள் வந்து நம்ம கொடுத்துடலாம். என்ன பண்ணலாம், லேபிள் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிருங்க. ஓகே, இதோட நேம் என்ன அப்படின்னா டெர்மினல் மோட்ஸ்க்கு போயிட்டு டிஃபால்ட் அப்படின்னு இருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேபிள்ஸ் வரும். இப்போ அந்த லேபிள் வந்து என்ன பண்ண எந்த இடத்துல வைக்கணுமோ அதில் வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா ப்ளேஸ் ஆகும். எகைன் எனக்கு 2 வேணும் அப்படின்னா 2 எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இதை ஓவராலாக செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எங்கிட்ட மூவ் பண்ணணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், ரொட்டேட்டும் கொடுக்கலாம், இல்லைனா எக்ஸ் மிரரும் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் மிரர் கொடுத்துட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டு இதில் வந்து என்ன பண்ணுறேன், எகெயின் எனக்கு கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் எல்இடிக்கு என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே லேபிள் தான் நீங்கள் தரணும். நீங்கள் வேறு லேபிள் கொடுத்தீங்கன்னா அந்த எல்இடி வந்து ஆன் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைட் அப்படின்னு நான் கொடுத்தோம்னா லைட்டு தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஃபேன் கொடுத்துட்டு லைட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. இப்போது ஃபேன் அப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணியாச்சு. ஐசியை டபுள் கிளிக் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஒரு டைம் லோட் பண்ணுவோம். prg.x அப்படிங்கிற ஃபைலை லோட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். சிமுலேஷன் ப்ளே பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேக்கன் பிரிண்ட் பண்ணிட்டு 5 சென்சார்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். நம்ம குட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5th சென்சாரில் வந்து 500ஓட எபோவாக இருக்குது. அப்போ அதனால் குட் நைட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சென்சருக்கு ஒரு வேல்யூ வச்சோம்ல, அப்போ அந்த வேல்யூஸ்க்கு மேலே போனதுக்கப்புறம் எனக்கு இதாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்சாரில் வந்து எபோ 800க்கு போச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், லைட் ஆன் அப்படின்னு சொன்னோமா, லைட் ஆன் ஆகிடுச்சா. அடுத்து ஆஃப் ஆகுதுன்னு நம்ம சொல்ல கிடையாது, அதனால் லைட் ஆஃப் ஆகாது. நான் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செகண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா எபோ 500க்கு மேலே போச்சுன்னா ஃபேன் ஆன்னு சொன்னேன். இப்போ ஃபேன் ஆன் ஆகிடுச்சு, பஸ்ஸர் வந்து இன்டிமேட் ஆகவே இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து இன்னொரு சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஐ நீட் வாட்டர். அப்போ வந்து என்ன ஆகுது, பஸ்ஸில் வந்து ஆன் ஆகிட்டு ஐ நீட் வாட்டர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு பஸ்ஸர் வந்து ஆஃப் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ நீடு ஃபுட்டு. அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் வந்து இன்டிமேட் ஆகும், பஸ்ஸில் மற்றதுக்கு இன்டிமேட் ஆகாது. ஓகே, இப்போ பஸ்ஸில் இன்டிமேட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குட் நைட் அப்படிங்கிறப்ப பஸ்ஸில் வந்து இன்டிமேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். ஓகே, அப்போ நமக்கு ஏன்னா எல்லா லெட்டர்ஸுமே கரெக்டாக பின்னாது. அப்போ நமக்கு என்ன ஆகணும், இந்த லூப்பில் வந்து லைட்டை ஆன் பண்ணிவிட்டு எகைன் நான் அதே லைட்டை ஆஃப் பண்ணணும். அப்போ அந்த லாஜிக்கல் திங்கிங் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோடிங் வந்து ஒர்க் ஆகும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் V = 1, ஃபேன் V = 1 அப்படின்னு என்ன பண்ணுங்க, 2 வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. 2 வேரியபிள் என்ன பண்ணுங்க, இன்ஷியலாகவே 1 பண்ணியிருக்கேன். எதுக்காக இன்ஷியலாக 1 பண்ணியிருக்கேன்னா, இன்ஷியலாக என்ன பண்ணும், எல்டி ஆன் பண்ணுறப்போ 1ன்னு இருக்கணும், எல்டி வந்து கம்பேர் பண்ணி ஆஃப் பண்ணும்போது எனக்கு 0 ஆயிடணும் அப்படிங்கிறத அந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் கோடிங் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, இப்போ அதே கோடிங்கில் கீழே வந்துட்டு இந்த லைட் ஆன் லைட் ஆஃப் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் லைட் ஆனுங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம எழுதிருந்தோம். ஆனால் லைட் ஆனுங்கிற ஃபங்க்ஷன் கீழே லைட் ஆஃபுங்கிற ஃபேன் ஆனுங்கிற ஃபங்க்ஷன் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைட் _v அப்படிங்கிறத ஃபேன் ஆஃப் அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்கேன், நான் ஃபஸ்ட்டு வந்து எழுதிருக்கேன். லைட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டாக எழுதிருக்கேன், லைட் ஆனுங்கிற ஃபங்க்ஷன் வந்து 2வது எழுதிருக்கேன். ஏன் அப்படி நான் எழுதிருக்கேன் அப்படின்னா இப்போ A > 800 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோமா, அப்போ 800 அப்படிங்கிறப்போ 800ஓட அதிகமாக இருக்கப்போ லைட் Vங்கிற வேரியபிளோட வேல்யூ 1ஆக இருக்கும். அப்போ வந்து லைட் ஆன் பண்ணி விட்டோம். அடுத்து அந்த ஏயோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏடிசியோட வேல்யூ வந்து நம்ம ரீட் பண்ணலாம். அடுத்து என்ன ஆகும், எகைன் இந்த லூப்லாம் என்ன ஆகி மேலே போயிட்டு வந்தாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப என்ன உடனே வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணி விட்டோம். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன், A > 800 இருந்துச்சு அப்படின்னா லைட்டை வந்து ஆன் பண்ணி விட்டு அடுத்து வந்து எனக்கு என்ன பண்ணேன், கீழே வந்து ஃபேனுக்கான கண்டிஷன் வந்து செட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ ஃபேன் வந்து A _ 500 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண, ஃபேனை வந்து ஆன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த V வேரியபிள் வந்து 0ஆக இருந்துச்சு அப்படின்னா ஃபேனை வந்து ஆஃப் பண்ணு, 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா ஆன் பண்ணு. ஏன் அந்த ரெண்டுமே வந்து ஆன் ஃபங்க்ஷனை தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக எழுதணும், ஏன் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து ஃபஸ்ட்டாக எழுதுனீங்க அப்படின்னா ஆன் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். இப்போ சுவிட்ச் வந்து என்ன பண்ணுவோம், அங்கேயே வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம். எப்போ அந்த சுவிட்ச் 1ஆக இருக்க வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அனலாக் வேல்யூ நம்ம அப்படி சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகும், அந்த வேரியபிள் என்ன வேல்யூ வருஷனாக இருக்கும் அந்த வேல்யூஸ் வந்து அப்படியே நமக்கு என்ன ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லைனை வந்து நான் கீழே உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபேன் ஆன் ஆன அடுத்த செகண்டே என்ன ஆகும், ஃபேன் வந்து ஆஃப் ஆகும். அப்போ அதுக்காக மட்டும் தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இது நீங்கள் என்ன பண்ணணும், லாஜிக்காக திங்க் பண்ணி தான் நீங்கள் ரைட் பண்ணணும். இப்போ கண்ட்ரோல் X கொடுத்துட்டு இந்த வேரியபிள் என்ன பண்ணுறேன், நான் இங்கே கீழே கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி லைட்டுக்கான ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன், இப்போ மேலே ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் போட்டுருங்களா, இதை வந்து காப்பி பண்ணி கீழே வந்து நான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வேரியபிள் அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெமரி சைஸ் தான் அதிகமாகும். இப்போ என்ன பண்ணுறேன், கோடியை கம்பைல் பண்ணிட்டேன். கம்பைல் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு டைம் இன்னொரு டைம் கூட ஷோ பண்ணுறேன். லைட் ஆன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி ஃபஸ்ட்டாக இருக்குது. அது கீழே லைட் ஆஃப் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன்.
அப்போ ஃபேன் ஆன் கொடுத்துருக்கேன், ஃபேன் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். ஓகே, வேரியபிள் மட்டும் தான் ஃபேன் அண்டர்ஸ்கோர் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ எகைன் ஒன்ஸ் நான் கோடிங் கம்பைல் பண்ணிவிட்டு எகைன் என்னுடைய ப்ரோட்டீஸ் சிமுலேஷன் போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எகைன் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் 800 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், லைட்டை வந்து ஆன் பண்ணும். அடுத்து நான் வேல்யூ பிலோவாக கொண்டு வந்துடுவேன். ஆனால் என்ன ஆகாது, லைட் வந்து ஆன்லேயே இருக்காது பாருங்க. இப்போ லைட் ஆன் ஆயிடுச்சு, நான் வேல்யூ பிலோ கொண்டு வந்துட்டேன். ஆனால் வேல்யூஸ் வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். ஏன் ஆஃப் பண்ணுது அப்படின்னா அனலாக் வேல்யூ வந்து நம்ம ரீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் கண்டினியூஸாக நம்ம ரீட் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கனால எகைன் அந்த லூப் பூரா என்ன ஆகும், ஃபஸ்ட் லைட் ஆன் பண்ணு, அது வேரியபிள் 0 பண்ணுறோம். 0 பண்ண உடனே உள்ளே போயிட்டு ஃபேனை வந்து நம்ம லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறோம். சேம் திங்ஸ் தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். இப்போ ஃபேனை வந்து ஆன் பண்ணிடுச்சு, அடுத்து நான் வேல்யூ குறைச்சாலும் எங்கே என்ன ஆகுது, ஃபேன் வந்து ஆனில் இருக்காது, ஆஃப் ஆகிடும். ஓகே, இந்த ஒரே ஒரு இஷ்யூக்காக மட்டும் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மாடிஃபை பண்ணேன். இங்கே வந்து நான் ஃபேனை வந்து உள்ள லூப்பில் ஆஃப் பண்ணல, அதை வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஃபேன் ஆஃப் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறேன், ஃபேனுங்கிற வேரியபிளுக்கு வந்து 0 கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இதே ஃபங்க்ஷனை தூக்கி நான் மேலே போடுறேன். இப்போ லைட் ஃபேன் ஆன் ஆனதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபேன் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து செக் பண்ணிட்டு தான் எனக்கு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி லைட் ஆன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதையும் என்ன பண்ணுறேன், எனக்கு ஃபஸ்ட் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் நீ உள்ளே வரணும், லைட் ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் எனக்கு என்ன பண்ணணும், உள்ளே வரணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து நான் வெரிஃபை பண்ணுறேன் பாருங்க. ப்ரெசன்டேஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். இப்போது என்னுடைய வேல்யூஸ் வந்து எபோவ் 800 நான் கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு எகைன் நான் செக் பண்ணுறேன். எபோவ் 800 போயிட்டு லைட் ஆன் வந்துச்சு, நான் வேல்யூஸ் வந்து லோ பண்ணிட்டேன். அவன் ஒன்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணி லைட் ஆன் ஆயிடுச்சுன்னா அடுத்து கீழே கொண்டு வரப்போ லைட் வந்து ஆன் ஆயிடும். உடனே நமக்கு இது நார்மல் இருக்கும். இப்போ எகைன் அந்த வேல்யூ மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வர பாருங்க, லைட் வந்து ஆஃப் ஆகுது. அப்போ நான் எப்போ நான் சைகை பண்ணுறேனோ அப்போ மட்டும் தான் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நமக்கு வந்து ஆன் ஆகிருக்கு. வெயிட் பண்ணுங்கள், இதை வந்து என்னென்னு செக் பண்ணுற ஒரு டைம். லைட் ஆஃப்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து வேல்யூஸ் வந்து பிலோ கொண்டு வந்துட்டேன். இப்போ பிலோ கொண்டு வந்தேன் அப்படின்னா நமக்கு வந்து ஆன் ஆகக்கூடாது. அது ஒரு டைம் நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேனு என்ன பண்ணுறேன், எபோ கொண்டு போகிறேன், ஃபேன் ஆன் ஆகுது. எகெயின் லோ கொண்டு வரேன், ஃபேன் வந்து நமக்கு என்ன ஆகணும், ஆஃப் ஆகணும். ஓகே, இப்போ அதனால் மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வரேன். இப்போ வந்து ஃபேன் வந்து நமக்கு ஆஃப் ஆகணும். ஓகே, இப்போ ஃபேன் வந்து ஆஃப்னு வருது. அதே மாதிரி ஃபேனும் வந்து ஆஃப் ஆகிட்டு எகெயின் ஆன் ஆகுது. இதை மட்டும் என்ன பண்ணணும், ஒரு டைம் கூட செக் பண்ணிடுறேன். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஐ நீட் வாட்டர், அதே மாதிரி மற்ற திங்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், காமனாக நமக்கு வரும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ நீடு ஃபுட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட் நைட், இது எல்லாமே நம்ம வந்து காமனாக வரப்போ பஸ்ஸில் வந்து இன்டிமேட் ஆகும். ஏன் அந்த லைட்டும் ஃபேனும் வந்து கண்டினியூஸாக ஆன்லேயே இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஏன்னா நம்ம லைட் வி ஈக்குவல் டு மேலே வந்து 0 பண்ணோம், கீழே வந்து என்ன பண்ணல, நம்ம வந்து லைட்டை 0 பண்ணியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட் ஏ கிரேட்டர் than 800. ஓகே, லைட்டுங்கிற வேரியபிள் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, 1 0. ஓகே, இந்த வேரியபிள் 1 பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 0 பண்ணியிருக்கேன். அப்போ ஃபேன் வந்து எனக்கு ஆஃப் ஆகிருக்கு. ஓகே, ஃபேன் வி இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இல்லை கண்டிஷன்ஸில் எதுவும் தப்பு கிடையாது. அப்போ ஏ கிரேட்டர் than 500 இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். செக் பண்ண உடனே நமக்கு இதாக இருக்குது. ஓகே, நான் டிலே மட்டும் என்ன பண்ணுறேன், ஒரு 500 வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா டிலே ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இங்கே டிலே ஃபங்க்ஷனில் தான் இஷ்யூ வருது, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு வந்து இன்னும் வேரியபிள்ஸ் அதிகப்படுத்தணும். அப்படி வேரியபிள்ஸ் அதிகப்படுத்தாமல் என்ன பண்ணுறேன், டிலே மட்டும் ஒரு 5 செகண்ட்ஸ் அங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு டைம் செக் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறேன், லைட் ஆஃப் பண்ணிட்டு எகெயின் ஆன் பண்ணுறேன். இப்போ சிமுலேஷன் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு எகெயின் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டுங்கிற சுவிட்சை மட்டும் நான் 800 கொண்டு போயிட்டு எகெயின் கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ லைட் ஆன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் ஆன்லேயே இருக்குது. ஒரு 5 செகண்ட்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணுறேன், இதே சுவிட்சை மேலே கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு 921 வந்துச்சு. இப்போ நமக்கு என்ன லைட் ஆஃப் அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. அடுத்து லைட் ஆன் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ லைட் ஆஃப், எகெயின் லைட் ஆன் அப்படின்னு நமக்கு வருது. அது என்ன நான் வெரிஃபை பண்ணுறேன். ஓகே, லூப்பில் வந்து எங்கேயோ லாக் ஆக மாட்டேங்குது. இப்போ எகெயின் கீழே போயிடுச்சு. அடுத்து இப்போ ஃபேன் ஆன்னு வந்துடுச்சு. எகெயின் நான் கீழே கொண்டு வந்துட்டேன். எகெயின் என்ன பண்ணுவோம், ஃபேனை வந்து நம்ம ஆஃப் பண்ணி பார்ப்போம். இப்போ எகெயின் ஃபேன் ஆஃப் அப்படின்னு நான் கொண்டு வரேன். எகெயின் எங்கேயாவது ஃபேன் ஆன் ஆகுதான்னு பார்ப்போம் மறுபடியும். ஓகே, ஏன்னா சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும், வேறு எந்த ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்காது. இப்போ ஃபேன் எகெயின் ஆன் ஆகிடுச்சு. இப்போ அதை மட்டும் என்னென்னு நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா ஃபேன் ஆன் லைட் ஆன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் தான் வருது, இதில் எந்த இஷ்யூ கிடையாது. பார்ப்போம் கோடிங்கில் என்ன இஷ்யூ அப்படின்னா, நம்ம வந்து 500 எபோவாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு வேரியபிளை வந்து நான் 1 பண்ணுறேன். இப்போ வேரியபிளை 1 பண்ணிட்டோம் அப்படின்னா எகெயின் என்ன ஆகும், நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கும் அதோட 500 எபோவாக இருக்கான்னு செக் பண்ணுறோம்ல, அப்போ என்ன ஆயிரும், வேரியபிள் வந்து இங்கே 1 ஆயிடுச்சு. அப்போ 1 ஆனதுக்கப்புறம் எகெயின் என்ன ஆகும், உள்ளே வந்துட்டு இங்கே வந்து ஆன் பண்ணி விட்டுரும். அப்போ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த A_A ஈக்குவல் டு 0
ஓகே, எனக்கு என்னன்னா நான் அடுத்து என்ன பண்ணணும், ஏடிசி ஃபங்க்ஷன் வந்து இங்கே ரைட் பண்ணணும். அப்போ அந்த ஏடிசி ஃபங்க்ஷன் ரைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அந்த வேரியபிள் வந்து நான் 0 பண்ணி விட்டேன். ஓகே, இங்கே A_A ஃபேனுக்கான வேரியபிள் 0 பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 பண்ணுற இடத்துல A = 0. அப்போ என்ன ஆயிரும், எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட்டையும் ஆஃப் பண்ணி விட்டுரும். ஓகே, ஆன் ஆகாது, எகைன் வந்து ஆன் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து லைட் ஆன் பண்ணும்போது இது என்ன ஆகுது, எகைன் ஒரு டைம் லூப்ஸில் மேலே போயிட்டு ரீட் பண்ணிட்டு வருது. ஆனால் நம்ம வந்து ஆஃப் பண்ணும்போது எகைன் என்ன ஆகுது, அதே 800 தான் வேல்யூவில் இருக்குது, பட் ஆஃப் ஆகலை. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணுறதுக்கு 800 வச்சுக்கணும். இப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஒரு 600 வைக்கலாம். ஓகேவா, இல்லை எனக்கு ஆன் பண்ணணும் அப்படின்னா மினிமம் என்ன பண்ணலாம், 1000 வைக்கலாம். ஓகேவா, இப்போ 1000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஆன் பண்ணேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணதில்லை, இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும் அவசியமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதே தான் இங்கேயே நான் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு 1000க்கு மேலே போச்சுன்னா எனக்கு வந்து ஆன் பண்ணேன், இல்லை அப்படின்னா ஆன் பண்ணாதா அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ 1000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆன் பண்ணு அப்படிங்கிறப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணிட்டேன். எகெயின் வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு எகெயின் நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கு மேலே போகணும். ஓகே, அப்போ 1000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா லைட் வந்து ஆன் ஆகும். அதே வந்து 800 பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா லைட் வந்து ஆஃப் ஆகும். ஓகேவா, ஏன்னா நம்ம 800 தானே ரெண்டுக்குமே வச்சுருக்கோம். இப்போ அதே மாதிரி ஃபேனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 800 நான் எபோவாக வைக்கிறேன். 1000 அதிகமாச்சுன்னா ஆன் ஆயிடும். இப்போ அதுவே நான் 800 மட்டும் கொண்டு போனேன், 1000 கொண்டு போகாமல் 800 மட்டும் கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஃபேன் வந்து ஆஃப் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபேன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேலே அதிகமாக கொண்டு போனேன்னு பார்க்குறேன். அப்போ அதனால் வந்து ஆன் ஆக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆகலை, ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வந்தாச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 800 கொண்டு வரேன். 6675, 685, 737, 767, ஓகேவா, 849. அப்போ என்ன ஆயிரும், எனக்கு வந்து லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு அடுத்து லைட்டை வந்து ஆன் பண்ணாது. அப்போ ஒரு 850 ஒரு 900 வரைக்கும் போச்சு அப்படின்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த டைம் வந்து லைட் ஆன் ஆகாது. ஓகே, இது மாதிரி வந்து அவங்களால கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னா கரெக்டாக பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த வேல்யூஸில் வந்து ரெண்டையுமே 800 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு ஓகே இந்த வேரியபிள்ஸ் வந்து நான் எனேபிள் பண்ணிட்டேன். அப்போ எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், அடுத்த டைம் வந்து போய் செக் பண்ணணும் அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அடுத்த டைம் அவங்க பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது. அப்போ 800. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு 800. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு டைம் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இது நம்ம லாஸ்ட்டாக முடிச்சுக்கலாம் வீடியோஸை, இதோட மேலே லென்த்தாக போக வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறேன், சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிவிட்டு வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுறேன், எபோவ் 800 கொண்டு போகிறேன். எபோவ் 800 போகிறப்போ லைட் ஆன் ஆகுது. அதே மாதிரி எபோவ் 800 போய்ட்டு அவன் ஹேண்டை வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறேன், மேலே போயிட்டேன், அப்போ லைட் வந்து ஆஃப் ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் வந்து ஆன் ஆகாது. ப்ரீவியஸாக அந்த மெத்தட் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸுக்கு போயிடும். அடுத்து வந்து என்ன பண்ணுறேன், ஃபேனை வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே ஃபேன் ஆன் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே எபோவ் கொண்டு போயிட்டு பிலோ கொண்டு வரேன், நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருமாங்க. எபோவ் போயிட்டு எகைன் கீழே கொண்டு வந்துட்டேன். அப்போ என்ன ஃபேன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லை. இப்போ வந்து கோடிங் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஐ நீட் வாட்டர், அப்போ எனக்கு பஸ்ஸில் மட்டும் இன்டிமேட் ஆகுது. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணேன், ஐ நீட் ஃபுட்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து குட் நைட் அப்படிங்கிறது நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு கரெக்டாக அவுட்புட் வந்து வருது. இந்த அவுட்புட்டில் யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.